அதிகாரம் இல்வாழ்க்கை. குறள் எண் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் 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 தெய்வத்துள் வைக்கப்படும். ஒரு திருக்குறளிலே வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக சொல்லுகிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ இந்த குறளுக்கு அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும். வையத்துல வாழ்வாங்கு வாழக்கூடியவர் தெய்வத்துள் வைக்கப்படுவார், இவ்வளவுதானங்க இந்த குறள். அப்படின்னா இதற்கு உள்ளே வள்ளுவ பெருந்தகை இன்னொரு வாழ்வியல் தர்மத்தை சொன்னார். வையத்துள் வாழ்பவர்னு சொல்லி இருந்தா இது பொருந்தி இருக்கும். அவர் அப்படி சொல்லல, நடுவுல ஒரு வார்த்தை சேர்த்தார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர். வாழ்பவர் என்பது வேறு, வாழ்வாங்கு வாழ்பவர் என்பது வேறு. அது என்னங்க அப்படின்னா, இப்ப நாமெல்லாம் வாழ்வது சாதாரணமான வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இதிலேயே பல்வேறு வகையான வாழ்க்கை உண்டு. தனக்கென்று வாழ்தல், குடும்பத்துக்கு என்று வாழ்தல், மனைவிக்கு என்று வாழ்தல், கணவனுக்கு என்று வாழ்தல், பிள்ளைகளுக்கு என்று வாழ்தல், சிலர் தமிழுக்கு என்று வாழ்தல், சிலர் கடவுளுக்கு என்று வாழ்தல், ஒரு சிலர் உலகத்திற்கு என்று வாழ்தல். இப்படி வாழ்க்கைய ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நாம பிரிக்கலாம். பொதுவா நம்ம பாக்குற போது சொல்றோம் அவர் வாழ்கிறார் அப்படின்னு. ஆனா பல குடும்பங்களில் பல பேரினுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானால் தெரியும். ஒரு குடும்பத்தை கரை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு பையனாக இருந்தாலும் 37 வயசானாலும் 40 வயசானாலும் கல்யாணமே பண்ணாம அந்த குடும்பத்துக்காக வேலை பார்ப்பார். இப்படி கணவனுக்கு வாழ்தல், மனைவிக்கு வாழ்தல், நாட்டுக்கு வாழ்தல், வீட்டுக்கு வாழ்தல், உலகத்துக்கு வாழ்தல், இப்படி வாழ்பவரை மட்டும்தான் வாழ்வாங்கு வாழ்ந்தவராக இந்த உலகம் நிலைக்கும். அப்படி ஒரு உன்னதமான வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் வாழ முயற்சிப்போம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்.